வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாதம் 5ஆம் தேதி சம்ருதி லாட்டரி ஞாயிற்றுக்கிழமை சம்ருதி 62வது வாரத்திற்கான பிரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. சனிக்கிழமை கர்னியா லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் முற்றிலும் முழுக்க தவறாக அமைந்துவிட்டது நண்பர்களே. ஆனால் இந்த 21ங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா நேற்று, அதாவது வெள்ளிக்கிழமை அன்று பிரிடிக்ஷனாக கொடுத்திருந்தேன் நண்பர்களே. ஆனால் இன்று சனிக்கிழமைக்கு வேறு ஒரு எண்ணை கொடுத்திருந்தேன். அது முழுக்க தவறாகவே அமைந்துவிட்டது நண்பர்களே. அப்புறமா இந்த டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளும் பெரிதாக சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இல்லை நண்பர்களே. ஏதோ ஒரு போர்டு அங்க ஒன்று இங்க ஒன்றுமா மேட்ச் ஆகி இருந்தது. அதுவும் சிறப்பாக இல்லை நண்பர்களே. டோட்டலாகவே சனிக்கிழமை பிரிடிக்ஷன் சிறப்பாக இல்லை. சரி நண்பர்களே, நாளை ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 5ஆம் தேதிக்கான பிரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா 721 511 இந்த மாதிரி விளையாண்டுருக்குறாங்க நண்பர்களே. இதே மாதிரி ஆட்டம் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு தேடிட்டு இருந்தேன் நண்பர்களே. அங்கே எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு தேடிட்டே இருக்கும்போது 2023ஆம் ஆண்டில் ஒரு இடத்தில் இருக்கிறது நண்பர்களே. அதுவரை நான் பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த 804 அப்படிங்கிற நம்பரு 2-3 இடத்துல கண்ணில் பட்டது நண்பர்களே. இந்த எண்ணெய் இது பிரிடிக்ஷனில் இல்லாமல் போனாலும் இந்த எண்ணெய் கூட நாளை 3Dக்கு பயன்படுத்தலாம் என்று மனதிற்கு படுகிறது நண்பர்களே. அதனால் இந்த 808ஐ நாளை 3D எண்ணாக பயன்படுத்தி பாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. அதனால் முன்பே குறிப்பிட்டு விட்டேன். வாருங்கள் பிரிடிக்ஷனுக்கு செல்வோம். இந்த சார்ட் 2023ஆம் ஆண்டிற்கான சார்ட் நண்பர்களே. இதில் இந்த புள்ளி மாற மாட்டேங்குது. இது மார்ச் மாதம் நண்பர்களே. மார்ச் மாதத்தில் கவனிங்க, 711 621 கடைசியாக விளையாண்ட ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா 511 721. இங்கே பார்த்தீங்கன்னா 511க்கு இங்கே 711 இந்த 2 நம்பர் மேட்ச் ஆகிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 721க்கு இங்கே 621 இருக்குது நண்பர்களே. இந்த சார்ட் 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கடைசி தேதிகளில் உள்ள எண்கள் நண்பர்களே. கடைசி தேதியான 30ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் இந்த நம்பர் விளையாண்டுருக்காங்க. இந்த நம்பர் 30, இது 30 31 போது நம்ம ஏப்ரல் 1ஆம் தேதி தான் அடுத்த நாள் ரிசல்ட்டாக இருக்கும் நண்பர்களே. அதனால் நாம் ஏப்ரல் 1ஆம் தேதியில் உள்ள எண்களைத்தான் 1ஆம் தேதி உள்ள எண் ஏப்ரல் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 093 அப்படின்னு இருக்கு நண்பர்களே. இப்போ 11-21 பிசியில் சரியாகவே வந்திருக்கிற காரணத்தினால அடுத்த நாளான ஏப்ரல் 1ஆம் தேதியில் இருக்கும் 093 அப்படிங்கிற நம்பரையே நம்ம நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சம்ருதி லாட்டரிக்கு பிசி எண்களாக பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று தோன்றுகிறது நண்பர்களே. அப்போ
நம்ம ஊர் பக்கம் தெருநாய்கள் அதிகம் நண்பர்களே. எப்போ பார்த்தாலும் இரவு நேரங்களில் குறைத்து கொண்டே தான் இருக்கிறது. சரி நண்பர்களே, அப்போ இந்த 93ல் பிசிக்கு வந்து 93ஐயே வைத்துக்கொள்வோம். 93 பிசி இதை 4ஆக மாற்றும்போது 93, 98, 43, 48 இந்த 4 எண்களையும் நாளை பிசி எண்களாக பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. பிசிக்கு வந்து 93, 98, 43, 48 இந்த 4 எண்களையும் பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து டி போர்டு மற்றும் ஏ போர்டுக்கு உண்டான எண்களை பார்க்கலாம் நண்பர்களே. இது வார சார்ட் நண்பர்களே. நாளை ஞாயிற்றுக்கிழமை இங்க இருக்கு. இந்த டி போர்டில் பாருங்க, முதல் எண், அதாவது டி போர்டு என்பது நான் முதல் 4 இலக்கங்களில் முதல் எண்ணைத்தான் குறிப்பிடுகிறேன் நண்பர்களே. இங்க வந்து 2, இங்க 3, 4, 5 கண்டினியூவா இருக்கு. கண்டினியூவா இந்த நம்பர் இருக்கிறது. 2, 3, 4, 5 அடுத்ததாக இந்த இடத்துல நம்ம 6ஆம் நம்பரை தாராளமாக பயன்படுத்தலாம் என்று தோன்றுகிறது நண்பர்களே. 6 அல்லது 1 டி போர்டுக்கு 6 அல்லது 1ஐ பயன்படுத்தலாம் நண்பர்களே. அடுத்ததா வந்து ஏ போர்டுக்கு, இப்போ டி போர்டுக்கு வந்து 6 அல்லது 1. ஏ போர்டை பொறுத்த மட்டில் எப்படி இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 0, 0 இருக்கு. அப்போ வந்து இந்த இடத்துக்கு நம்ம 8ஆம் நம்பரை கொடுக்கறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ ஏ போர்டு 8 அல்லது 3 இந்த 2 எண்களில் ஒரு எண்ணை எதிர்பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அப்போ முதல் வாய்ப்பாக 8ஐயே பயன்படுத்தலாம். இப்போ ஏ போர்டு, டி போர்டு வந்து 6. டி போர்டு 6ங்கும் போது 4 இலக்கங்களுக்கு வந்து 6, 8, 9, 3, 6, 8, 9, 8, 6, 8, 4, 3, அடுத்தது 68, 48 இந்த 4 எண்களையும் நாளை 4டி எண்களுக்கு பயன்படுத்தலாம் என்று கொடுக்கிறேன் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு கணிப்பு தான் நண்பர்களே. உங்கள் கணக்கோடு பொருத்தி பாருங்கள். நான் குறிப்பிட்ட இடத்தையும் நீங்களும் பாருங்கள் நண்பர்களே. உங்கள் கணக்கோடு ஒத்துப்போகும் பட்சத்தில் இதே எண்களை பயன்படுத்தலாம். 3டிக்கு வந்து 893, 898, 843, 848 இந்த 4 எண்களையும் 3டி எண்களாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. சிங்கிள் போர்டுகளுக்கு முதல் எண்ணாக 6 அல்லது 1, ஏ போர்டுக்கு 8 அல்லது 3, பி போர்டுக்கு 9 அல்லது 4, சி போர்டு 8 அல்லது 3 இவை சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. ஏபி, பிசி, ஏசி போன்ற போர்டுகளுக்கு நான் குறிப்பிட்ட எண்களில் இருப்பதையே பயன்படுத்தலாம். இது ஒரு பொழுதுபோக்கு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே.
இது முழுக்க முழுக்க ஒரு யூகம் மட்டுமே. நாம் தேடுவது 10,000-ல் ஒரு எண்ணை நண்பர்களே. உங்கள் கணக்கோடு பொருத்திப் பாருங்கள். உங்கள் மனதிற்கு சரியெனப்படும் பட்சத்தில் இந்த எண்களை கூட நீங்களும் பயன்படுத்தி பார்க்கலாம். சரி நண்பர்களே, மீண்டும் திங்கட்கிழமை பாக்கியதாரா ப்ரிடிக்ஷன் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாளை அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்.